எழுத்திலக்கணத்துல எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. எழுத்திலக்கணப்படி எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2 வகைப்படும். ஸோ மொட்டையா எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம எழுத்த 2 வகையா பிரிக்கிறோமா, அதே பின்னாடி நம்ம யாப்பிலக்கணம்னு ஒண்ணு பிரிக்க போறோம். அங்க வந்து எழுத்து வந்து 3 வகையா நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிப்போம். அப்ப எப்படி சார் கேள்வி வரும்? எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2 போடுறதா, 3 போடுறதா? உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. எழுத்திலக்கணப்படி எழுத்து 2 வகைப்படும். யாப்பிலக்கணப்படி எழுத்து 3 வகைப்படும். அப்ப எந்த இலக்கணப்படி கேட்கறான்னு நீங்க பார்க்கணும். யாப்பிலக்கணப்படி எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 3 போடணும். எழுத்திலக்கணப்படி எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2 போடணும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப எழுத்திலக்கணப்படி எழுத்து 2 வகைப்படும். பிரிக்கிறோம். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. ஓகேவா? முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம முதல் எழுத்து அப்படிங்கிறத தனியா பார்க்க போறோம். சார்பெழுத்து நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்லயே. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றி இலக்கணம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதை தான் படிக்க போறாங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா முதல் எழுத்துக்கள் நம்ம பார்த்துருவோம். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் முதல் எழுத்துக்கள் டெஃபினேஷன் என்ன சார் அப்படின்னா, பிற எழுத்துக்களின் உதவியின்றி தனித்து இயங்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. பிற எழுத்துக்களின் உதவியின்றி தனித்து இயங்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எழுத்தோட ஹெல்ப் இதுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது என்ன சார் அப்படின்னு எனக்கு புரியலையே. இப்ப கீழே பாருங்களேன். முதல் சார், இந்த உயிரெழுத்து 12 இருக்குல்ல, இந்த ஆ முதல் அவ்வரை, இது எல்லாமே மற்ற எழுத்துக்களோட உதவியாளர் தோன்றல, தனியாவே தோன்றிருக்கு. இப்ப உயிர்மை எழுத்துல இந்த கா பாத்தீங்கன்னா தானா தோன்றல. கா எப்படி உருவாச்சு? இக்கு கூட்டல் ஆ, அதுதான் கா இல்லையா? அப்ப இக்குனா மெய்யெழுத்து, ஆ அப்படின்னா உயிரெழுத்தா. அப்போ ஒரு மெய்யும் ஒரு உயிரும் சேர்ந்துதான் அது உயிர்மெய், அந்த காலா உருவாச்சு. ஆனா இங்க இந்த ஆ பாத்தீங்கன்னா என்னது? இயல்பா தனியாவே உருவாயிருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த மெய்யெழுத்து பாருங்க, இந்த 18 இக்கு பாருங்க, வேற 2 எழுத்து சேர்ந்து தான் சார் இக்கு உருவாச்சு அப்படி சொல்ல முடியாது. ஸோ இக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன ஆகுது? தானாவே உருவாயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 நம்ம என்ன பண்ணுறோம்? தானாவே நம்ம உருவாயிருக்கு. ஸோ அப்போ இந்த 12 + 18 30 எழுத்துக்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லலாம்னா, மற்ற எழுத்துக்கள் உருவாக முதன்மையான காரணமாக அமையும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். எப்படி சொல்லலாம்? மற்ற எழுத்துக்கள் உருவாக முதன்மையான காரணம். கரெக்டா? எத்தனைன்னு கேட்டா 30 சொல்லணும். அது எது? உயிர் 12, மெய் 18, மொத்தம் ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் உங்களுக்கு முதல் எழுத்துக்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ முதல் எழுத்துல இவ்வளவுதான். முதல் எழுத்து மொத்தம் எத்தனை, அது என்னென்ன அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க நீங்க நம்ம ஃபுல் டெப்த்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஸோ பாருங்க, அடுத்து பாருங்க சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள்லாம் போட்டுக்கோம் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படி தனித்தே இயங்கும். ஆனால் இது பாருங்க, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அப்போ இந்த உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரக்கூடிய பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுதான் நம்ம இதில் படிக்க போகிறோம். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே படிக்க போகிறோம். ஸோ அது எத்தனை வகைப்படும் சார்? 10 வகைப்படும். அது எது? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வகையா நம்ம என்ன பண்ணோம்? பிரித்து படிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வகையும் நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணோம்? படிக்கணும். ஸோ அதை படித்து முடிச்சிட்டோம்னா நமக்கு இன்னைக்கு எழுத்திலக்கணம் வகுப்பு என்ன எழுது? ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு 10 வகை இருக்கு. 10ஐயும் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஓகேவா? சரி, ஓகே. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயிர்மெய். இந்த உயிர்மெய்னா எதை பற்றி சார்? அதான் அந்த உயிர்மெய் எழுத்து தான் காங்காச்சா, அதை பற்றி தான் படிக்க போறோம். ஸோ மொத்தம் எவ்வளோ சார் இருக்கு? 216 எழுத்துக்கள் உள்ளன. அது கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒரு உயிர்மெய் எழுத்து எப்படி சேருது? ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இல்லையா? இப்ப க அப்படின்னா இக்கு கூட்டல் அ. அப்ப இக்குங்கிறது ஒரு மெய், அ அப்படிங்கிறது ஒரு உயிர். ஸோ அப்ப மெய்யும் உயிரும் சேர்றதால தான் அதுக்கு என்ன பேரு? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பேரு. ஸோ அதான் கேட்குறேன், அதுதான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப மெய் எழுத்து 18ம் உயிரெழுத்து 12ம்
ஒன்றோடொன்று இணைவதன் மூலம் உருவாகும் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லலாமா? மெய் எழுத்து 18ம் உயிரெழுத்து 12ம். இந்த 18 12 ஒன்னோட ஒன்று அப்படி ஜாயிண்ட் ஆகிட்டே போகும் இல்லையா? ஸோ அப்போ 6 செகண்ட் போகிறதால தான் நம்ம 12 × 18 216 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒன்றோடு ஒன்று இணைவதன் மூலம் உருவாகும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே. சரி, அடுத்து 4th பாயிண்ட்டை பாருங்களேன். 4th பாயிண்ட்டை பார்த்துருவோம். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, 4th பாயிண்ட்டை பாருங்கள். அதோடைய மாத்திரை அளவு என்ன சார்? மாத்திரை அளவு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. இப்போ க அப்படிங்கிறது குறில் எழுத்து உங்களுக்கு தெரியும் சார். க அப்படிங்கிறது குறில் எழுத்து சார், அதுக்கு ஒரு மாத்திரை சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்போ கா அப்படிங்கிறது நடில் எழுத்து சார், அது வந்து 2 மாத்திரை சார் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், மாத்திரை அளவு எப்படி உருவாச்சு? இக்கு கூட்டல் அ அப்படின்னு உருவாச்சு இல்லையா? இக்கு கூட்டல் அ அப்படின்னு உருவாச்சு. அப்போ பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ க உருவாக்குறதுக்கு இந்த 2 எழுத்து தான் தேவைப்பட்டுச்சு. அப்போ இக்கு கூட்டல் அ இருக்கு. ஸோ அப்போ இக்குக்கு நம்ம மாத்திரை அளவு பார்த்தோம், புள்ளி வச்சு எழுத்துக்கலாம். மாத்திரை அளவு அரை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அ அப்படின்னா குறில் எழுத்துக்கு மாத்திரை அளவு பார்த்தா 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இது 2 சேர்ந்து தானே அந்த எழுத்து உருவாகுது. அப்போ 1ம் அரையும் சேர்ந்து 1.5 மாத்திரையா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கு தான் அவன் சொல்கிறான், அந்த எழுத்தோட மாத்திரை அளவு எப்படி இருக்கும்? அதன் உயிரெழுத்தை சார்ந்தே இருக்கும். அதான் கொடுக்குறாங்க. க அப்படிங்கும்போது அது எப்படி உருவாகுது? இக்கு கூட்டல் அ அப்படின்னு உருவாகுதா? அதில் இந்த அ அப்படிங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரையா? அப்போ இந்த க அப்படிங்கிறதுக்கு 1 மாத்திரை. அதே கா எப்படி உருவாகுது? இக்கு கூட்டல் ஆ. அப்போ அந்த ஆ எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அப்போ இந்த கா 2 மாத்திரை. அவ்வளோதான். அந்த இக்கு இருக்கே சார், அதுக்கு ஒரு அரை சேர்த்தணுமா? சேர்த்தக்கூடாது. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ மாத்திரை அளவு உயிர்மெய் கேட்கலாம். உயிர்மெய் எழுத்தின் மாத்திரை அளவு எதனை சார்ந்து அமையும் கேட்கலாம். ஓகேவா? உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய்யும் சேர்ந்து இல்லை ஆயுதத்தை சார்ந்து எப்படின்னு கொடுக்கலாம் ஆப்ஷன். ஸோ அப்போ உயிரெழுத்தை சார்ந்தே அமையும் அதனுடைய மாத்திரை அளவு. ஓகேவா? அப்போ ஒரு எழுத்து கொடுக்குறோம். இப்போ கை கொடுக்குறோம் சார், இது எத்தனை மாத்திரை எனக்கு தெரியலையே சார், அதை பிரிங்க. இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும் சார். ஐக்கு 2 மாத்திரை சார், அப்போ கைக்கு 2 மாத்திரை தான். இப்போ கௌ படிக்கிறோம் சார், கௌரியில் வர கௌ எத்தனை மாத்திரைன்னு தெரியல சார், அது எப்படி பிரிப்பீங்க? இக்கு கூட்டல் அவு. ஸோ அவுக்கு 2 மாத்திரைனா கவுக்கு 2 மாத்திரை தான். அவ்வளோதான். அதில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த உயிர்மை எழுத்துக்கான மாத்திரை அளவு. அதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 2வது 3வது அப்படியே பார்த்துருவோம். 2வது பாருங்கள் என்னது? ஒளி வடிவம். இதென்ன சார் ஒளி வடிவம் வரி வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கிறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ க அப்படின்னு உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒளி வடிவம். அதை வந்து நம்ம நோட்டில் எழுதுவோம் பார்த்தீங்களா, எழுதுறது வந்து வரி வடிவம். ஓகேவா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒளி வடிவம் நம்ம உச்சரிக்கிறது இருக்குது, வரி வடிவம். எல்லா எழுத்துமே நம்ம எப்படி எழுதணும்னு நமக்கு தெரியும். ஸோ வரி வடிவமும் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு அந்த ஒளி வடிவம் எப்படி இருக்குது? அந்த உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் உங்களுக்கே தெரியும். இப்போ க அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு? இக்கு கூட்டல் அ. அப்போ இக்கா 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 கான்னு உருவாச்சு இல்லையா? அது 2 ஸ்பீடாக சொல்லும் போது கா. அப்போ அது 2 சேர்த்தும் போது என்ன உருவாச்சு? கா உருவாச்சு. புரியுதா? இக்கு கூட்டல் ஆ. ஸோ அது 2 சேர்த்துறேன். இக்கா 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 கா அப்படின்னு உருவாச்சு. அப்போ ஒளி வடிவம் நம்ம உச்சரிக்கிறது எப்படி உச்சரிக்கிறோம்? உயிர்மை எழுத்த 2 சேர்த்து தான் உச்சரிக்கிறோம். அப்போ அதுதான் கொடுத்துருக்கான், உயிரும் மெய்யும் சேர்ந்த ஒளி வடிவம். ஸோ அப்போ ஒளி வடிவம் உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் எதனை சார்ந்து அமையும் கேட்கலாம். ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து, ஆப்ஷன் பி மெய்யெழுத்து, ஆப்ஷன் சி மேற்கண்ட அதாவது ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இரண்டும் அல்ல. அப்போ எது போடுவீங்க? எந்த ஆப்ஷனுங்க சூஸ் பண்ண போறீங்க? சி ஆப்ஷன் இல்லையா? ஏ மற்றும் பி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இது எதை சார்ந்து இருக்கு சார் அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்த வடிவமா இருக்கு. ஓகே, சரிங்க சார். வரி வடிவம் எழுதுறது எப்படி இருக்குன்னு சொல்றான் பாருங்க. வரி வடிவம் பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். க அப்படிங்கிறத நான் இப்பதான் சொன்னேன், இக்கு கூடல் ஆ அப்படின்னு சொல்றோம். இந்த கா பார்த்தீங்கன்னா அதுல அந்த மெய்யெழுத்து உயிரெழுத்து 2 சேர்ந்தா உருவாயிருக்கு, அது ஓகே. அதுல எந்த எழுத்து மாதிரியே இருக்கு? அந்த இக்கு மாதிரியே தான் அந்த கா என்ன பண்றீங்க எழுதுறீங்க
இல்லையா? அந்த மெய்யெழுத்து மாதிரியே தான் அந்த க வரிசைய என்ன பண்றீங்க? இப்ப இக்கு கூட்டல் இ, கி இருக்கு. அப்ப அந்த இக்கு மாரி தான் அந்த கி இருக்கு. கிட்டத்தட்ட அதோட பேரலலா தான் நீங்க என்ன பண்றீங்க? எழுதுறீங்க இல்லையா? அதே உங்களோட அந்த உயிரெழுத்து, அந்த அ அப்படிங்கிறது இக்கு கூட்டல் அ, க எழுதுறீங்க. அந்த ஆவோட ஏதாவது சிம்பல் வந்து அந்த க கூட இருக்கான்னா? இல்ல. அப்ப பாருங்க, வரி வடிவம் நீங்க எழுதக்கூடிய வரி வடிவம் எப்படி இருக்கு? அதன் மெய்யெழுத்தை சார்ந்தே இருக்கு. மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். மெய்யெழுத்து மாதிரியே இருக்கும்டா அப்படின்னு சொல்றான். ஓகேவா? இவ்வளவுதாங்க. ஸோ அப்ப இந்த நெக்ஸ்ட் பாருங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆயுதம். ஆயுதம்னா எத பத்தி சார்? அந்த ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்து நமக்கு தெரியும். இருக்கிறதுலே ஸ்பெஷல் இல்லையா? தமிழ் எழுத்துக்கள்ல 247 4 வகையா பிரிச்சோம். அதுல ஒரே ஒரு எழுத்து தனித்து இயங்கக்கூடியதுன்னா, அதாவது தனியா இருக்கிறதுனா ஆயுத எழுத்து மட்டும்தான். ஓகேவா? ஸோ அந்த ஆயுத எழுத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ ஒரு 6 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். 3 புள்ளி இருக்கும் இல்லையா? ஆயுத எழுத்துனா 3 புள்ளி வைக்க போறோம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனித்த வடிவம். இது மாதிரி நம்ம புள்ளி மட்டும் வச்ச மாதிரி எந்த எழுத்துமே நம்ம படிக்கல. இப்போ மெய் எழுத்து நம்ம படிக்கிறதுனா ஒரு உயிரெழுத்து மாதிரி, உயிர்மெய் எழுத்து மாதிரி எழுதி மேலே புள்ளி வைக்கிறோம். ஸோ அப்படிதான் இருக்கே தவிர நீங்க வந்து நார்மலா புள்ளி மட்டும் வச்சு படிக்கல. ஆனா இது 3மே புள்ளி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வைப்போம். அப்போ 3 புள்ளிகள் தனித்த வடிவத்தை உடையது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை. 2வது பாயிண்ட் பாருங்க, அதோடைய வேறு பெயர்கள். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அப்படின்னு வேறு பெயர். இந்த முப்புள்ளி முப்பார் புள்ளிலாம் ஏன்னு நமக்கே தெரியும். 3 புள்ளி இருக்கு, அதனால அந்த பேரு. தனிநிலைன்னு எதுக்கு பேர் வந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கேனம் எழுத்து பார்த்தீங்கன்னா ஆ, அக்கு அந்த ஆயுத எழுத்து. கேனம் கே, கே ந 2 சொல்லினா இம். அக்கேனம் அப்படின்ட்டு ஒரு அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு வார்த்தை இருக்கு, வேறு பெயர் இருக்கு. அதை எழுதிக்கோங்க. அது என்ன மீனிங் நான் சொல்றேன். பின்னாடி நீங்க படிச்சோன்னா உங்களுக்கு புரியும். அக்கேனம் அப்படிங்கிற வார்த்தை ஓகேவா? வேறு பெயர்ல வரும். சரி, ஓகே. இது ஒரு நுட்பமான ஒளிமுறை கொண்டது. இதெல்லாம் நார்மல் தான். இதெல்லாம் நம்ம கேள்வியாக வரப்போறது இல்லை. சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்களேன், இந்த 5வது பாயிண்ட் பாருங்களேன். ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. கரெக்டு தான் இல்லையா? ஆயுத எழுத்து தனியா ஆயுத எழுத்தை நான் எழுதிட்டு இதுக்கு என்னடா மீனிங்னு கேட்டால் இதுக்கு மீனிங் இல்லையே சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ அப்போ ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அதே மாதிரி ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் முதல்லையும் முடிவுலையும் என்னாகாது? வராது. ஆயுதத்தை வச்சு ஒரு சொல் ஸ்டார்ட் ஆனது கிடையாது. ஆயுதத்தை கொண்டு ஒரு சொல்ல முடிஞ்சதும் கிடையாது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆயுதத்தை தனித்து இயங்காது. அதே மாதிரி சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராது. அப்போ எங்கே தான் வரும்? சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் சார் வரும் இல்லையா? நீங்கள் அக்து, இக்து, எக்கு, கக்ரீது, பக்ரோலி இந்த மாதிரி எந்த சொல்ல எடுத்தாலும் சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் என்ன ஆகும்? உங்களுக்கு வரும். ஓகேவா? சரி, ஓகே. அது நடுவில் வந்தாலும் எப்பேற்பட்ட இடத்துல வரும், எப்படிப்பட்ட இடத்துல வரும் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ 4th பாயிண்ட் பாருங்க, அதுதான் கொடுத்துருக்கோம். ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறிலும் தனக்கு பின் வல்லின உயிர்மையும் பெற்று இடையில் வரும். கொடுக்குறான் பாருங்க. ஆயுதத்துக்கு முன்னாடி என்ன இருக்குமாமா? ஒரு குறில் தான் இருக்குமாமா. குறில் எழுத்து தான் இருக்குமாமா. நீங்க யோசிச்சு பாருங்க. அக்து, இக்து, எக்கு, பக்ருளி, கக்ரீது, எதை எடுத்தாலும் சரி, அ, இ, ஏ, க, ப, எதை எடுத்தாலும் குறில் எழுத்தா தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஆயுத எழுத்து வருதுனாலே அக்ரிணை, அக்ரிணை அப்படின்னு படிக்கிறீங்க. அந்த அ. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுதத்துக்கு முன்னாடி என்னவா தான் இருக்கும்? ஒரு குறில் எழுத்து தான் இருக்கும். சரிங்க சார். ஆயுதத்துக்கு அப்புறம் என்ன சார் இருக்கும்? தனக்கு பின் ஆயுத எழுத்துக்கு பின் என்ன வருமாமா? வல்லின உயிர்மை. அதாவது ஒரு வல்லின வரிசை தான் வரும். வல்லினம்னு நமக்கு தெரியும். கசட தபர அந்த அந்த 6 வரிசையில் ஏதாவது ஒரு எழுத்து தான் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் யோசிச்சுனாலும் பாருங்க. அக்து, இக்து எந்த வரிசை? தா வரிசை இல்லையா? அதே இங்கே பாருங்க, எக்கு உதாரணம் கொடுத்துருக்கோம், கா வரிசை. அதே பக்ருளி அப்படின்னா ரூ, அந்த ரா வரிசை, வல்லின ரகரம், அந்த குண்டு ரா கீழே லாஸ்ட்டாக வரும் இல்லையா? ரா நான்னு முடிப்போம் அந்த ரா. அதே மாதிரி கக்ரி இது. ஸோ அங்கே அதே ரா வரிசை. அதே மாதிரி முக்தி இது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதெல்லாம் பின்னாடி படிக்க போகிறோம். முக்தி இது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னது? டா வரிசை. ஸோ இந்த மாதிரி கசட தபர வரிசையிலேயே தான் உங்களுக்கு என்ன ஆகுனா வரும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு உயிரும் பின்னாடி ஒரு வல்லினமும் என்னது? அதாவது தனக்கு முன்பு ஒரு குறிலும் தனக்கு பின்பு ஒரு வல்லினமும் வரணும்னு சொன்னோமா?
அப்போ முன்னாடி ஒரு குறில் எழுத்து கண்டிப்பாக என்னது அதாவது குறியெழுத்துல இப்போ அக்கு இக்கு எக்கு சார் இதெல்லாம் முன்னாடிலாம் உயிரெழுத்து வருது சார். அதே உங்களுக்கு பக்குருளி கக்குரு இதுன்னு எடுத்தாலும் பானா என்னது இப்பு கூட்டல் ஆ, கானா இக்கு கூட்டல் ஆ. அப்போ அங்கேயும் அந்த உயிரெழுத்து இருக்கு இல்லையா? அந்த உயிர்மையாக இருந்தாலுமே அது உள்ளேயும் உயிர் தான் இருக்கு. ஸோ அப்போ முன்னாடி எழுத்து உயிரெழுத்து தான். பின்னாடி எழுத்து கண்டிப்பாக மெய் எழுத்து தானே, வல்லின எழுத்து தானே, வல்லின உயிர்மை தானே, அதை சார்ந்து வல்லின எழுத்து சார்ந்து தானே வருது அந்த வரிசை எல்லாமே. ஸோ அப்போ அந்த உயிரையும் மெய்யும் சார்ந்து தானே இந்த எழுத்து இருக்குது. அதனால் இதை என்ன சொல்கிறோம், இதையும் நம்ம சார்பெழுத்து வகைக்குள்ளே தான் என்ன பண்ணுறோம்னா படிக்கிறோம். ஆயுதம் 2 முடிச்சாச்சு, இந்த 2 பார்த்தாச்சு இல்லையா? உயிர்மை ஆயுதம் இந்த 2மே மட்டும் நம்ம பார்த்துருக்கோம்.